ஃபஸ்ட்டு கொஷின், உங்கள் ஹஸ்பண்ட் நல்லவர் வல்லவர் அந்த புனிதமான மனுஷர் இருக்கார் இல்லையா உசேன் சொல்லி. மனுஷரா? ஓகே. ஆங்கரை கிராஸ் கொஷின்லாம் கேட்கக்கூடாது. சாரிங்க. இந்த ஒரு 5 இயர்ஸில் வந்து அவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்கு. அது லைஃப்ல எதையுமே பெருசா சீரியஸா. பட் அதுதான் வந்து ஆக்சுவலி நம்ம 2 பேருக்கு ஒரு பெரிய நல்ல ஈக்குவேஷன். இல்ல நம்ம 2 பேருக்கு இல்ல, அந்த மனிதர் இருக்கார்ல அவர். என்னோட ஹஸ்பண்டுக்கும் அவர் ஏன்டா இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒன் டோக்கான என் ஹஸ்பண்ட் பேசுறேன். அதுதான் நான் ஒரு விஷயத்தை சீரியஸா எடுப்பேன், பட் அதை பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஐ திங்க் தட் ஈக்குவேஷன் தான் நம்மள வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த டைம்க்கு ரெடி ஆகணும், நீ ரெடி ஆக மாட்டேன் பார்த்தியா, அப்பெல்லாம் காண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சம்டைம்ஸ் நீ போயிடுவே, எப்போ வரேன்னு கேட்டால் போய் சொல்லிட்டு 1 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழிச்சு ஒரு பார்த்தாலும் அப்போல்லாம் எதை எடுத்து என்ன பண்ணணுன்னே அந்த மாதிரிலாம் தோணும் எனக்கு. பட் மற்றபடி ஒரு சச் ஜென்யூன் பர்சன். மை ஹஸ்பண்ட் இஸ் சச் ஜென்யூன் பர்சன். பாவம் அவர் ஏதோ அவர் 90s கிட்ஸ் அவர் அப்படிதான். அவர் சொன்ன டைம் பண்ண மாட்டாரு. அதை கொஞ்சம் முன்ன பின்ன தான் மொத்தமாக இழுக்காத சரியா? நீ ஒருத்த மட்டும் தான் எப்படி இருக்கு. ஓகே ஓகே சரி ஓகே. அது மட்டும் தான் நான் கேர்லெஸ்ஸா? ஆமாம், கொஞ்சம் நான் சொல்கிற பேச்சு சரியாக கேட்கறது இல்லை டைமிங் விஷயத்தில். மற்றபடி எல்லாம் ஓகே தான். மற்றபடி எல்லாம் ஓகே தான். நீ ரெஜிஸ்டர் மேரேஜுக்கே செகண்ட் தானே வந்தேன், நான் தானே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் போனேன். 15 minutes டிலே யார். சரி டிராஃபிக்காக இருந்திருக்கும் அந்த டைமில். சரி ஓகே. ஆக்சுவலி அந்த அன்னைக்கு மட்டும் நான் ஒரு 2 days டிலே பண்ணியிருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருப்பேன். 2 days டிலே? ஆமாம். சரி போ அடுத்து. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கலான்னு ஒரு பிளான் ஒன்று வச்சுருப்பாரு சரியா? இல்லை ஃப்யூச்சர் பிளான், இது ஒர்க் விஷயமா சொல்கிறேன். நீ அந்த ஷோ போயிடுமா? உங்க குடும்பத்துக்கு எப்ப இருந்து பிரச்சனை? என்னடா பிரச்சனை? அப்படி போயிடுங்க. ஓகே அந்த பிளான் வச்சிருக்காரு இல்லையா? அதுக்கு எல்லாமே நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களா இல்ல எப்படி? இல்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒரு 5 years கொஞ்சம் பிரில்லியண்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இல்லை டு பி ஒரு ஜென்யூனாக ஒரு நல்ல பிள்ளையாக ஒரு பொறுப்பான குடும்ப பொண்ணாக பதில் சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி அது என்ன டெசிஷனாக இருந்தாலும். இஃப் அட் ஆல் அது ஒரு டிவோர்ஸ் டெசிஷனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு நீ தானே சப்போர்ட் பண்ணணும், தூக்கிட்டு வந்தேன்னா எதை கொண்டுடிப்பேன் எனக்கு தெரியாது. ஐ எம் தேர் ஃபார் யூ சோட்டி, நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். மெயினாக இந்த 2 விஷயம் தான். ஏன்னா எனக்கு பர்சனலாக அதை கிளியர் பண்ணணும்னு இருந்தது, அதெல்லாம் கேட்டேன். இந்த 2 விஷயம் தான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எல்லாம் ஆல் ஓகே தான். இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஸ்வாப் ஆயிடலாமா? இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. உனக்கு தான் ஒரு பில்டப் கொடுக்குறாரு. அப்பா நீ வேறப்பா அப்பா, அதுக்கப்புறம் சண்டை வந்துடும். இப்போ காரணம் நான் தான் ஒன்றா போனோம். சரி இப்போ நீங்கள் பாட்டு போட்டு விட்டு போயிருவீங்க. இருந்தா கேளுங்க, வேற ஏதாவது கேட்க முடியாது. இப்பதான் ஓபனா கேட்டுடலாம். அதுதான் கேட்டுடலாம், முடிச்சுட்டு கீழே கார்ல வீட்டுக்கு போனோம்ல, கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கு. கரெக்ட். சரி அப்ப ஸ்வாப் பண்ணிக்கலாமா? யா ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போலாம் கார்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டா. எஸ் வெல்கம் டு தி ஷோ. ஓகே அது 5 years முடிய போகுது. ஒன் செகண்ட் வாட்டர் இருக்கா? இங்க பாரு, எந்த செலிபிரிட்டியும் அப்பலாம் வந்த உடனே வாட்டர் இருக்கா? அப்பா நீ சும்மா இரு, நான் எந்த செலிபிரிட்டி சொல்ல உன்ன சொன்னேன். என்ன சொன்னேன்? சரி ஓகே. அதாவது ஓகே என்கிட்ட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அது எனக்கே தெரியும். இல்லை அப்படி நான் சொல்லவே இல்லையே. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் டார்ச்சராக இருக்குது, நம்ம இந்த டெசிஷன் எடுக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ யோசிச்சிருக்கியா? பிகாஸ் இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்துச்சு நமக்கு மேரேஜ் ஆன புதுசு, ரிலேட்டிவ் சைட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து ஃபினான்ஷியலாக அந்த ப்ரெஷர்லாம் இருந்துச்சுல. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் சாதாரணமாக நினச்சி கல்யாணம் பண்ணிட்டோம் சினிமா பார்த்து, இப்போ நமக்கு பிரச்சனையாக இருக்கே வேணாம் அப்படின்ற அவள் அப்போ அன்னைக்கு அப்படி நல்லா இருந்தா இன்னைக்கு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கா? சோட்டி இதெல்லாம்